ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக் தாங்க. நீங்க டூர் பிளான் பண்றீங்க, ஃபேமிலியோட ஒரு வெக்கேஷன் பிளான் பண்றீங்க, ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப் பிளான் பண்றீங்க. அது ஃபேமிலியோட இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கட்டும், இல்லாட்டி பேக் பேக் தூக்கிட்டு போறீங்க, எப்படி வேணாலும் நீங்க பிளான் பண்ணிக்கங்க. நம்ம பொள்ளாச்சிக்கு பக்கத்துல இருக்கிற டாப் ஸ்லிப் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ்ன்னு தெரியும் எல்லாருக்குமே. நம்ம ஆனைமலை டைகர் ரிசர்வ்க்குள்ள இருக்கிற டாப் ஸ்லிப் ஃபாரஸ்ட் காட்டேஜஸ்ல ஸ்டே பண்றதுக்கு நிறைய பேர் விருப்பப்படுவீங்க. எஸ்பெஷலி சம்மர் ஹாலிடேஸ்ல எல்லாம் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு அங்க ஒரு சூப்பரான ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பிளான் பண்ணுவீங்க. பட் எப்பவுமே ஹை டிமாண்ட்ல இருக்கும், ஏன்னா எல்லாருமே அங்க போகணும்னு ஆசைப்படுவோம். சோ நம்ம எப்படி ஆன்லைன்ல அட்வான்ஸ் ரிசர்வ் பண்ணலாம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோங்க. ஆனைமலை டைகர் ரிசர்வ்னு ஒரு தனி வெப்சைட் இருக்கு, ஓகேவா? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட வெப்சைட். அதுல எல்லா காட்டேஜஸ்மே லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. என்னென்ன பிரைஸ், என்னென்ன டீடைல்ஸ், நீங்க பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல போனா பார்க் பண்றதுக்கு என்னென்ன சார்ஜஸ், நம்ம ஃபாரஸ்ட்குள்ள என்டர் ஆகிறதுக்கு எவ்வளவு சார்ஜஸ், கார் சார்ஜஸ், பார்க்கிங் சார்ஜஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நீங்க ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம். பார்க்கிங்கிறத விட ஃபாரஸ்ட்குள்ள என்ட்ரி சார்ஜஸ் இருக்கும்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எப்படி நீங்க ஆன்லைன்லயே புக் பண்ணலாம் அப்படிங்கறது தான் டீடைல்டா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஆனைமலை டைகர் ரிசர்வ் வெப்சைட் குள்ள போயிட்டு டாப் ஸ்லிப் ஃபாரஸ்ட் காட்டேஜஸ்க்கு எப்படி நம்ம ஆன்லைன்லயே அட்வான்ஸ் ரிசர்வ் பண்ணிக்கலாம், நம்ம எந்தவித ஒரு ஹரிபரியும் இல்லாம, சந்தேகமும் இல்லாம, கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம சூப்பரா பீஸ்ஃபுல்லா அட்வான்ஸ்டா புக் பண்ணிட்டு நாம எப்படி போய் வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கறத போய் பார்க்கலாம். வாங்க. ஹலோ மக்களே, இதுதான் ஏடிஆர் பொள்ளாச்சியோட ஹோம் பேஜுங்க. ஏடிஆர்னா ஆனைமலை டைகர் ரிசர்வ், ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஸ் லக்ஸுரி இன் த ஹார்ட் ஆஃப் நேச்சர். நம்ம ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள்ள ஸ்டே பண்றதுக்கான ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. நம்ம ஆன்லைன்லயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அட்வான்ஸ் ரிசர்வ் பண்ணிக்கலாம் காட்டேஜஸ். ஸோ இதுக்குள்ள நீங்க லாகின் பண்றதுக்கு முன்னாடி சைன் அப் பண்ணணும். ஏற்கனவே உங்களுக்கு லாகின் இல்லாட்டி உங்களோட நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாம் கொடுத்து, பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்து நீங்க லாகின் கிரியேட் பண்ணிக்கோங்க. லாகின் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, லாகின் அப்படின்னு சொல்லி நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். நீங்க தமிழ்ல வேணும்னா தமிழ்லயும் கிளிக் பண்ணிக்கலாம், ஓகேவா? நான் ஏற்கனவே லாகின் கிரியேட் பண்ணிட்டேன், அதனால அப்படியே லாகின் பண்றேன். ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்வேலிட் இமெயில் ஆர் பாஸ்வேர்ட்னு வருது. கொஞ்சம் நம்ம கரெக்டா கொடுக்கணும். நான் இன்னைக்கு தானே கிரியேட் பண்ணேன், அதனால லாகின் கிரெடென்ஷியல்ஸ் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ லாகின் பண்ணியாச்சுங்க நம்ம, ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம லாகின் பண்ணோடனே உங்களுக்கு இந்த வியூ வந்துடும். ஸோ இப்போ புக்கிங்க்கு மை புக்கிங்ஸ் அப்படின்னு போய்க்கிங்க. நீங்க ஏற்கனவே புக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மை புக்கிங்ஸ் காமிக்கும். இல்லாட்டி நாம புதுசா ஒரு நியூ புக்கிங் கிரியேட் பண்ணோம், ஓகேவா? நியூ புக்கிங் கிரியேட் பண்ணீங்கன்னா மறுபடியும் இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜ்ல நீங்க டேட் செலக்ட் பண்ணோம், எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் ஸ்டே பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீக்கெண்ட்ஸ் எல்லாம் செம்ம டிமாண்டா இருக்கும். ஸோ உங்களோட வெக்கேஷன் பொறுத்து தான் நீங்க புக் பண்ண போறீங்க. ஸோ அதனால நீங்க எந்த டேட்டுக்கு பிளான் பண்ணிக்கிறீங்களோ அந்த டேட் போட்டு அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனைமலை டைகர் ரிசர்வ்க்குள்ள பாத்தீங்கன்னா டாப் ஸ்லிப் தவிர வால்பாறை, மானம்பள்ளி, அட்டகட்டி, அமராவதி, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, இது எல்லாமே உங்களுக்கு டாப் ஸ்லிப் பக்கத்துல இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ், ஓகேவா? எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல ஆனைமலை டைகர் ரிசர்வ்க்கு கீழே தான் வரும். நாம இந்த இந்த வீடியோல டாப் ஸ்லிப்க்கு எப்படி புக் பண்றதுன்னு பாக்குறோம், உள்ளண்டி அப்படிங்கிற பிளேஸ்ல. சோ இங்க வியூ டீடைல்ஸ் போய்க்கலாம் நாம. ஸோ வியூ டீடைல்ஸ் போனீங்கன்னா டாப் ஸ்லிப் பத்தின டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன மாதிரியான உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு, எங்க ஸ்டே பண்ணலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு டீடைல்டா இருக்கு. இங்க பாருங்க, மருதம், முல்லை, அம்புலி இல்லம், ஹார்ன்வில், இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு பேம்பு கட் இருக்கு பாருங்க, குட்டியா அழகா இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஓகேவா? மவுண்ட் ஸ்டுவர்ட்,
சோ எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா. டார்மெட்ரி வேற இருக்கு. டார்மெட்ரியில நீங்க குரூப்பா போனாதான் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறேன். பேக் பேக்கர்ஸ்க்கு சிங்கிளா போயிட்டு ஸ்டே பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் சிங்கிள் ரூம்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த மாதிரி காட்டேஜஸ் தான் சிங்கிளா போனாலும் புக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால குரூப்பா போனாதான் வந்து எக்கனாமிக்கலா இருக்கிற மாதிரி தோணுது. ஹவவர் ஓகேவா. சோ நம்ம இப்போ புக்கிங் பாத்துக்கலாம். டீடைல்ஸ் பார்த்தாச்சு, என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு. கண்டினியூ டு ரூம்ஸ் இருக்கு பாருங்க. கண்டினியூ டு ரூம்ஸ் போய்க்கலாம். கண்டினியூ டு ரூம்ஸ் போனோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்புலி இல்லம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்க பார்த்தோம் பாருங்க என்னென்ன மாதிரியான ஸ்டேட் டைப்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்ல. மருதம், முல்லை எல்லாம் வந்து நம்ம 5 இணைகளோட பேர் வச்சிருக்காங்க. அம்புலி இல்லம் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வித்தியாசமா இருக்கு. ஏன் இந்த ரூஃப் டாப் எல்லாம் போட்டிருக்காங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல சரியான மழை பெய்யுங்க. அதனால பில்டிங்ஸ் சேவ் பண்றதுக்கு எல்லா கேரளா ஃபுல்லாவே இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். நம்ம டாப் ஸ்லிப் வந்து கேரளா பக்கத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்ட்ல. மேபி மேல டைனிங் அந்த மாதிரியான ஏரியாஸ் எல்லாம் கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு, எனக்கு தெரியல. சோ ஹார்ன்பில் அப்படின்ட்டு இருக்கு தனியா ஒரு குட்டி காட்டேஜ் மாதிரி. சோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. சோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு இங்க லிஸ்ட் ஆயிருக்கும். சோ இங்க லிஸ்ட் ஆயிருக்கிறதுல உங்களுக்கு பிரைஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. 5700 பர் நைட்டு. அதுல பேஸ் 3 persons மேக்சிமம் இந்த அம்புலி இல்லத்துல ஸ்டே பண்ணலாம் ஒரு ரூம்ல. ஓகேவா. சோ நீங்க எவ்வளவு குவான்டிட்டி எத்தனை ரூம் வேணும் அப்படிங்கறதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க நம்பர் ஆஃப் அடல்ட்ஸ் இருக்கு பாருங்க. 1 2 3 தானே மேக்சிமம். சோ 3 பர்சனுக்கு நீங்க செலக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அது போக பாத்தீங்கன்னா ஓகே. சோ பேம்பு ஹட் எல்லாம் ஆல்ரெடி ரிசர்வ் ஆயிருக்கு பாருங்க. ஏன்னா 3000 கொஞ்சம் விலை கம்மி இல்ல, அதனால ஆல்ரெடி புக் ஆயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் 3 persons செலவு பண்றாங்க. ஸோ நீங்க 3 persons போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 800 850 அந்த மாதிரி தான் வரும், இல்ல 900 அந்த மாதிரி தான் வரும் பர் பர்சனுக்கு. சித்தல்னு ஒண்ணு இருக்கு, அது 4000 பர் நைட்டு. இதுவும் மேக்ஸிமம் எல்லாமே வந்து 3 persons அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. மவுண்ட் ஸ்டூவார்ட் 5700. சோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 5700, மினிமம் 3000. சோ இதுதான் வந்து பிரைஸ் ரேஞ்ச். ஓகேவா. சோ நம்பர் ஆஃப் அடல்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி பர் ஹெட்டுக்கு சேஞ்ச் ஆகுதா இல்ல. அம்புலி இல்லம் 11400 போட்டிருக்காங்க. பட் ஆக்சுவலா இங்க வந்து உங்களுக்கு 5700 தான் இருக்கு. எப்படி விலை அதிகமாச்சுன்னு தெரியல அன்பார்ச்சுனேட்லி. ஸோ ஓகே, வேற ஒரு ரூம் செலக்ட் பண்ணி பார்ப்போம். இங்க காட்டுற பிரைஸ் தான் வருதா இல்ல வேற பிரைஸ் வருதான்ட்டு. இதுவும் அதே பிரைஸ் தான். ஓ, நான் ஏற்கனவே இங்க முன்னாடி புக் பண்ணியிருக்கேன், அதுவும் சேர்த்து காமிக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, இட்ஸ் ஓகே, வாட் எவர். ஸோ இப்போ நாம செக் பண்ணியாச்சா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, நெக்ஸ்ட் செக் போஸ்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நாம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போனோம்னா நமக்கு சார்ஜஸ் கிடையாது. ஓகேவா. ஓன் வெஹிக்கிள்ல போனாதான் வந்து சார்ஜஸ். நார்மல் என்ட்ரி ஃபீயே பாத்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட்குள்ள என்ட்ரா இருக்கு 30 ரூபா. சில்ட்ரன் 6 to 12 ஏஜுக்கு வந்து 20 rupees. ஃபாரினர்ஸ்னா 300 rupees. இந்தியன்ஸ் ஏஜ் பேஸ்டு என்ட்ரி சார்ஜ், ஃபாரினர்ஸ் ஃபிளாட் ரேட். ஃபாரினர்ஸ்க்கு சில்ட்ரன் வந்தாலும் ஒரே ரேட்டு தான், அடல்ட்ஸ் வந்தாலும் ஒரே ரேட்டு தான். செக் போஸ்ட் சார்ஜஸ்ன்னு போட்டு வெஹிக்கிள்ஸ்க்கு, நீங்க காரு அல்லது ஹெவி வெஹிக்கிள்ல போறீங்க, டிஎஸ்எல்ஆர் கேமரா கொண்டு போறீங்க, இல்ல வீடியோ ஷூட்டிங் கேமராலாம் கொண்டு போறீங்கன்னா அதுக்கு தகுந்த டிஎஸ்எல்ஆருக்கு 50, வீடியோ ஷூட்டிங் கேமராக்கு 300, நைட் பார்க்கிங்க்கு 200 பர் டே போட்டிருக்காங்க. ஸோ இதுல ஏதாவது வேணும்னா நீங்க இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு புக்கிங் பண்ணி வச்சிருக்கேன், அதனால இந்த ரேட் ஆட் ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ அதனால நீங்க கரெக்டா பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்டு போனோம்னா தெரியும். நான் ஏற்கனவே வந்து ஒரு ட்ரையல் மாதிரி பார்த்தேன் வீடியோ பண்றதுக்கு முன்னாடி, அதுவும் சேர்த்து போட்டிருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க புக்கிங் சம்மரி காமிக்குதா. புக்கிங் சம்மரி நாம வந்து ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு ரிவ்யூ அண்ட் ப்ரொசீடுன்னு போட்டோம்னா இங்க இந்த பக்கம் காமிக்குது புக்கிங் சம்மரியில. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீடு பண்ண வேண்டியதுதான். கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீடு நீங்க போகும்போது எந்த டேட்ல செக் இன் பண்றீங்க, எந்த டேட்ல செக் அவுட் பண்றீங்க, இது எல்லாமே போடுறாங்க. மவுண்ட் ஸ்டூவர்ட் செலக்ட் பண்ணதுனால இவ்வளவு பிரைஸுங்க. வெஹிக்கிள் சார்ஜ், இந்தியன் என்ட்ரி இதெல்லாம் இருக்கா. ஸோ இதெல்லாம் நீங்க ஒரு டைம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் டு பேமெண்ட் பண்ண வேண்டியதுதான். சரி, ஓகே. நாம ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டிங்ல வச்சுட்டு வேற ஏதாவது ரூம்ஸ் செக் பண்ணோம் அப்படின்னா பேக் டு ரூம் போயிட்டு நீங்க டேஷ்போர்ட்லயும் செக் பண்ணலாம். இங்க டேஷ்போர்ட் இருக்கு பாருங்க. டேஷ்போர்ட்ல போயிட்டு டேஷ்போர்ட் போனீங்கன்னா நீங்க ஏற்கனவே நீங்க ப்ரொசீட் பண்ணோன்னே வந்து உங்களுக்கு புக்கிங் ஐடி கிரியேட் ஆயிருது. ஓகேவா. பட் ஆனா உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணோம்,
இல்ல வேற ஏதாவது செய்யணும், எடிட் பண்ணணும் அப்படின்னா இங்க நீங்க கொஞ்ச நேரம் போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ண வேண்டியதுதான். மை புக்கிங்ஸ்னு போனா இன்னும் புக் பண்ணாம இருக்கு பாருங்க, பே நவ் ஸ்டேட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க வந்து நீங்க வேண்டாட்டி கன்ஃபார்ம்டு பென் புக்கிங்கை கேன்சலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கேன்சலேஷனுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ பே நவ் கொடுத்தீங்கன்னா யூ வில் ப்ரொசீட் டு த பேமெண்ட். ஓ பாத்தீங்களா, நம்ம தனித்தனியா இப்ப 6640 காமிக்குது பாருங்க. ஸோ எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நீங்க ஒரு டைம் புக் பண்ணும்போது ஒரே லாகின்ல நம்ம கிரியேட் பண்ணும்போது, இப்ப எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ற வெப்சைட்ஸ்ல எல்லாம் வந்து ஷாப்பிங் வெப்சைட்ஸ்ல எல்லாம் வந்து கார்ட்ல ஏட் ஆயிருக்குது, அந்த மாதிரி இங்கேயும் வந்து கார்ட்ல ஏட் ஆயிக்குது. ஓகேவா? ஸோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டைம் செக் பண்ணிட்டு கரெக்டா இப்ப கரெக்டா காமிக்குது பாருங்க. 5700, மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் 300 கரெக்டா இருக்கு. ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ செக் போஸ்ட் சார்ஜஸ் மறுபடியும் நீங்க ஒரு டைம் செக் பண்ணிட்டு, செக் போஸ்ட் சார்ஜஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் மக்களே. கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்றதுக்கான பேஜ் ஓபன் ஆகும். ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன டேட்டு, என்ன புக்கிங் ஐடி, எவ்வளவு டோட்டல் டீடைல்ஸ் அப்படின்னு போட்டு பே வித் ஐசிஐசிஐ பேங்க்னு போட்டு உங்களோட கார்டு டீடைல்ஸோ யூபிஐ டீடைல்ஸோ கொடுத்து நீங்க புக் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நம்ம ஏடிஆர் ஆனமலை டைகர் ரிசர்வ்க்கு புக் பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இன்னொரு டைம் பாத்துக்கோங்க என்னென்ன மாதிரியான ரூம்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, Marudam accommodation at Ullanji range. Rooms are grouped based on proximity. Distance between rooms can change from 10 meters to 500 meters. அவ்வளவுதான். ரொம்பலாம் தூரமாலாம் இருக்காது. ஏன்னா ஃபாரஸ்ட் குள்ள இருக்கிறோம்ல, நைட்டு ஒயிட் லைஃப் எல்லாம் கண்டிப்பா வரும். பட் ஆனா உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இதுதான் ரூம் டைப்ஸ் புக் பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா? ஸோ ஆனமலை டைகர் ரிசர்வ் பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. known as இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி, ட்ரெஷர்டு வைல்ட் லைஃப் இன் தமிழ்நாடு's வெஸ்டர்ன் காட், renowned for rich biodiversity, often offers serene jeep safari and nature trails. ஓகே, இதுவும் இருக்கு. ஜீப் சஃபாரி, எலிஃபென்ட் சஃபாரி எல்லாம் போகணும்னா அதுக்கு நீங்க தனியா பே பண்ணணும். நீங்க ரூமுக்கு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன சொல்றது, ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க ஏன்னா நீங்க ஓவர் நைட் ஸ்டே பண்றீங்க இல்லையா, அதனால ஸ்டே பண்றவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி போட்டு உங்களுக்கு புக் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அதை நீங்க நேர்ல போய் கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க ரூம்ஸ்க்கு. ஓகேவா? நீங்க ரிசோர்ட் ஃபாரஸ்ட்குள்ள ஸ்டே பண்ணோம்னா 3000 பர் நைட். ஒரு சூப்பரான ஒரு ஃபாரஸ்ட்குள்ள ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் கண்டிப்பா. ஸோ இன்கேஸ் நீங்க இப்போ ரீசெண்டா சம்மர் ஹாலிடேஸ்ல புக் பண்றதுனாலும் சரி, இல்ல இயர் லாங் வந்து உங்களுக்கு ஓப்பனா இருக்கும், மழை சமயத்துல மட்டும் க்ளோஸ் பண்ணுவாங்க சில சமயத்துல, ஏன்னா ரோடு க்ளோஸ் ஆயிடும், அதனால மக்கள் பாதுகாப்புக்காக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த சமயத்துல வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். மற்ற டைம் எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பரா இங்க ஆனமலை டைகர் ரிசர்வ் டாப் ஸ்லிப்ல போய் நீங்க ஸ்டே பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் மக்களே. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டாப் ஸ்லிப் ஸ்டே பத்தின இந்த டீடைல்டு ஆன்லைன் புக்கிங் பத்தின வீடியோ. தேங்க்யூ மக்களே. சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆனைமலை டைகர் ரிசர்வ் வெப்சைட் குள்ள போயிட்டு டாப் ஸ்லிப் ஃபாரஸ்ட் காட்டேஜஸ்க்கு எப்படி வந்து அட்வான்ஸ்டா காட்டேஜஸ் ரிசர்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம். எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்களா? சோ என்னென்ன சார்ஜஸ், ஜிஎஸ்டி எவ்வளவு ஆகும், நம்ம ஃபாரஸ்ட் என்ட்ரிக்கு, கார்ஸ்க்கு அல்லது ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கு நீங்க டூரிஸ்ட் பஸ்ல போனா எவ்வளவு ஆகும், எல்லாத்தையுமே டீடைல்டா பார்த்தோம். இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். எஸ்பெஷலி ஹாலிடே சீசன் வேற வருது, சம்மர் சீசன், ஏப்ரல் மேல எல்லாம் வந்து நிறைய பேர் ஹில் ஸ்டேஷன் போகணும்னு ஆசைப்படுவீங்க. யூஸ்வல் ஊட்டி கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன் அது ஒரு மாதிரி என்ஜாய்மெண்டா இருக்கும். டாப் ஸ்லிப் பரமிக்குள்ளலாம் வந்து வேற மாதிரியான ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும். சோ ஆனைமலை டைகர் ரிசர்வ்க்குள்ள ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப் மாதிரி போயிட்டு ஃபாரஸ்டுக்குள்ளேயே காட்டேஜஸ்ல எல்லாம் ஸ்டே பண்றதுக்கு எப்படி அட்வான்ஸ்டா ரிசர்வ் பண்ணிக்கிட்டு சூப்பரா ஜாலியா ரிலாக்ஸ்டா போயிட்டு வரலாம் அப்படிங்கறத டீடைல்டா பார்த்தோம். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். சோ மறக்காம வீடியோக்கு நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சம்மருக்கு
டாப் ஸ்லிப் மாதிரியான ஏரியாக்கெல்லாம் போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கலாம், எப்படி அட்வான்ஸ்டா ரிசர்வ் பண்றதுன்னு தெரியாம இருக்கலாம். சோ அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நாம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart Myntraல இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.